Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம illustration number 9 பார்க்கலாம். If the capital of the business is 70,000 and liabilities are of 40,000, calculate the total assets அப்படினு சொல்லிருக்காங்க. So first வந்து நம்ம accounting equation எழுதிடலாம். Assets is equal to liabilities plus capital. Liabilities plus capital. Assets வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Calculate the total asset அப்படினு சொல்லிருக்காங்க. Capital நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 70,000 கொடுத்திருக்காங்க. So நம்ம இங்க 70,000 போடலாம். Liabilities are of 40,000 சொல்லிருக்காங்க. So நம்ம liabilities இங்க 40,000 போடலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு asset கிடைச்சிரும். அப்ப asset is equal to 1,10,000. 1,10,000 rupees. அவ்வளவுதான். So next வந்து illustration 10ல பார்க்கலாம். Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம illustration number 10 பார்க்கலாம். From the following information, calculate the total assets of the business அப்படினு சொல்லிருக்காங்க. So first வந்து நம்ம equation எழுதிடலாம். Assets is equal to liabilities plus capital. Plus capital. From the following information, calculate the total assets. Total assets. Assets வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Capital 4 lakhs சொல்லிருக்காங்க. Creditors 3 lakhs. Revenue earned during the period 7,50,000. Expenses incurred during the period 2 lakhs. Value of unsold stock 2 lakhs வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா total assets வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Capital கொடுத்திருக்காங்க. So நம்ம இங்க capital எழுதிடலாம். Capital வந்து 4 lakhs. Creditors சொல்லிருக்காங்க. Creditorsம் ஒரு liability தான். அப்ப நம்ம liability சைடுல போடலாம். Liabilityக்கு கீழ போடலாம். 3 lakhs வந்து போடலாம். rupees 3 lakhs. இங்க 4 lakh. Revenue during the period 7,50,000 அப்படினு சொல்லிருக்காங்க. Revenue அப்படின்றது income. Income. So நம்ம இங்க revenue minus expenditure is equal to profit. இந்த ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. revenue minus expenditure. revenue வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7,50,000. 7,50,000 minus expenditure. expenditure வந்து 2 lakh. அப்ப profit வந்து எவ்வளவு? 5 lakhs. 5,50,000. 5,50,000. இப்போ profit is equal to 5,50,000. இப்போ நம்ம accounting equationல profit நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? profit ஏதாச்சும் நமக்கு கிடைச்சிச்சுனா அதை capitalோட ஆட் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க profit-அ capitalோட ஆட் பண்ணணும். profit நமக்கு எவ்வளவு வந்திருந்தது? profit வந்து 5,50,000. இப்போ நம்ம இங்க 5,50,000 சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த asset இந்த asset அப்படின்றது closing asset இல்லனா total assetனு நம்ம சொல்லலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு closing asset கிடைச்சிரும். So 3 lakhs 4 lakhs 3 lakhs ஓட 4 lakhs ஆட் பண்ணிடலாம். 7 lakhs இங்க ஆட் பண்ணோம் அப்படினா 12,50,000 rupees வந்து கிடைக்கும். 12,50,000 rupees. நமக்கு வந்து क्वेश्चनல value of unsold stock அப்படினு சொல்லிருக்காங்க 2 lakhs. இங்க நம்ம liabilities capital profit இத நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு closing asset ஆயிருது. closing asset நமக்கு வந்துருது. அப்ப இந்த அமௌண்ட்ல நமக்கு இந்த unsold stock வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும். இந்த unsold stock வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும். அப்ப நம்ம இத மென்ஷன் பண்ணி எழுதிடலாம். including rupees 2 lakhs closing stock. அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு கொஷின்லையும் புது புது கான்செப்ட் வந்து கற்றுக்குறோம். அதில் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஷினில் ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டலில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து illustration 11ல் பார்க்கலாம். Illustration number 11. Gurman commenced his cloth business on 1st April 22. 1st April 22ல வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது பிகினிங் ஆஃப் த இயர்.
beginning of the year with a capital of 30,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1st April 2022 with a capital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேபிட்டலை நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் கேபிட்டல் பிகினிங் ஆஃப் த இயரில் கேபிட்டல் இருக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். ஆன் 31st March 2023 his asset அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது end of the year. end of the year. அப்போ end of the yearல asset சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது closing asset. அப்போ இந்த asset வந்து நம்ம closing assetனு சொல்லலாம். closing asset. அதே மாதிரி தான் liabilitiesம். So 31st March 2023 his assets were 50,000 and liabilities were 10,000. அப்போ இதுவும் closing liabilities தான். Find out his closing capital and profit earned during the year. closing capital கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So first வந்து நம்ம assets is equal to liabilities plus capital னு எழுதிடலாம். liabilities plus capital னு எழுதிடலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஈக்குவேஷனில் இந்த கேபிட்டல் அப்படின்றது க்ளோசிங் கேபிட்டல். இந்த கேபிட்டல் ஈக்குவேஷனில் இருக்கிற கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த அசட் வந்து க்ளோசிங் அசட். க்ளோசிங் அசட். நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் க்ளோசிங் அசட் கொடுத்துருக்காங்களா? க்ளோசிங் அசட் 50,000. ஸோ நம்ம இங்கே 50,000 எழுதிடலாம். rupees 50,000. அதே மாதிரி க்ளோசிங் liabilities கொடுத்துருக்காங்க 10,000. 10,000 நம்ம எழுதிடலாம். இப்போ நம்ம இந்த க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 50,000 மைனஸ் 10,000 is equal to closing capital. Closing capital. அப்போ closing capital is equal to closing capital is equal to subtract பண்ணிடலாம். அப்போ 40,000 rupees வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ closing capital வந்து 40,000 rupees. ஸோ நம்ம இங்கே ஆன்சர் வந்து rupees 40,000 எழுதிடலாம். வேறு என்ன நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ நமக்கு ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? நான் சொல்லியிருந்தேன்ல பிகினிங் ஆஃப் த இயரில் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டாக கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 40,000 rupees மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் rupees 30,000. அப்போ ப்ராஃபிட்டை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 10,000 rupees கிடச்சிரும். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம illustration 12 பார்க்கலாம். illustration 12 calculate the total liability if owner's capital in the beginning is rupees 60,000. owner's capital in the beginning is 60,000 அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் இயர் பிகினிங்கில் எவ்வளோ கேபிட்டல் இருக்குதோ அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இதை நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லலாம். கிரெடிட்டாஸ் அட் த எண்ட் இஸ் rupees 50,000. ரெவன்யூ டியூரிங் த பீரியட் இஸ் rupees 70,000. expenses during the period are 65,000. also calculate the amount of owner's capital at the end. owner's capital at the end அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இங்கே ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஃபார்முலா ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்.
ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஓப்பனிங் கேபிட்டலோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிரும். க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கிடச்சிரும். அப்போ ரெவன்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70,000. ஸோ 70,000 rupees மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 65,000. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 65,000 is equal to profit. அப்போ profit is equal to இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 5,000 rupees கிடைக்கும். அப்போ rupees 5,000. நம்ம இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம்ல, ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் is equal to closing capital. Closing capital. இப்போ opening capital எவ்வளவு? 60,000 rupees 60,000 plus profit வந்து 5,000 rupees 5,000. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு closing capital கிடைச்சிரும். closing capital. அப்போ closing capital is equal to closing capital is equal to rupees 65,000. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா, இந்த ரிலேட்டட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா, முன்னாடி க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் is equal to profit. is equal to profit அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதே ஃபார்முலாவை இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஓப்பனிங் கேபிட்டலை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிரும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் is equal to ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒரே ஃபார்முலா தான். நம்ம எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து illustration 13ல பார்க்கலாம்.